ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகும். அது எப்போ யூஸ் ஆகும்னா, கரண்ட் இல்லாத சமயத்தில் லைட்டிங் தேவைப்பட்டால் யூஸ் ஆகிக்கிறோம். நான் மெயினாக இந்த இது வாங்குறதுக்கான காரணம், நம்ம ஃபுட் பிளாக் சேனல் ஈட் வீட் டு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் இந்த பக்கத்தில் போயிட்டு அவங்க மேக்கிங் வீடியோஸ் செய்வாங்களே, ஏதாச்சும் ஃபுட்டு ப்ரிப்பேர், இப்போ பரோட்டாலாம் கொத்து பரோட்டா போட்டுட்ருக்காங்க, ஏதாச்சும் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டை போட்டு எடுத்தோம்னா அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஒரு சில ஹோட்டல்லாம் போவேன், நல்ல சீலிங் லைட்டு, பயங்கரமாக லைட்டிங் செட்டப்பில் இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. சின்ன சின்ன கடைங்க, தெருமுக்கில் இருக்கிற கடைங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா லைட்டிங் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ளாஷ் லைட்டை போட்டு எடுத்தாலுமே ஷேடோ சொல்லும். அவங்க மேலே கையை கொண்டு போகிறாங்க, இல்லை நானே பொருள் இப்படி பக்கத்தில் வச்சுருக்கிறேன்னா என் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஷேடோ ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்காண்டி ஒரு ஃபில்லிங் லைட்டாக நல்ல ஒரு எல்லா டோன்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். DSLR கேமரா ஏற்ற மாதிரி இந்த பட்டையான லைட்டு, இந்த டியூப் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கூட வருது. ஒரு லைட்டிங்க்கு என்னடா இவ்வளோ ரேட்டு? அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 30,000 40,000 வரைக்கும்லாம் போகுது. ஜஸ்ட்டு ஹேண்டியாக கையில் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கே. நம்ம அவ்வளோ பட்ஜெட்லாம் போல், ரொம்பவே மினிமல் ஒரு 1680 ரூபா தான் வந்துச்சு. ஸோ அந்த லைட்டு தான் வாங்கியிருக்கேன். நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃபுட் பிளாகர்ஸ்லாம் கேட்டேன். சென்னையில் இருக்கணும்னா தெரியும், ஃபுட் இன்ஃபர்மேஷன் அவர், அதுக்கப்புறம் தேனு வியூஸ் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் மதுரையில் பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஃபுட் ரிவ்யூவர் நம்ம மதுரை ஃபுட்டி அவர்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இது. அமேசான்லேருந்து பை பண்ணது. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். எப்பயுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் சரி, நான் ஃபாலோ பண்ணுறதும் சரி, டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போயே அவங்க முன்னாடியே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துருங்க. நான் அவர் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ப்ராடக்ட் நைட்டு செக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இதனால் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. இது எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? ULANZI, உலான்ஜி, ஜுமான்ஜி அந்த மாதிரி இருக்குல்ல. இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா VL49 RGB லைட். ஸோ ரொம்ப காம்பேக்டான சைஸ். இதிலே ஹோல்டிங்லாம் கொடுத்துருக்கேன். நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த வாரண்ட்டி கார்டு, அதுக்கப்புறம் நம்மளோட லைட்டு. ரொம்ப காம்பேக்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பில்டு, பட் ரொம்பவே காம்பேக்டான சைஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் டைப் சிக்கான கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஆன் பண்ணுறவா இல்லை ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது அழகாக எங்கிட்ட வேணால் வைக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? இதில் கலர் டோனையும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது போக இந்த மாதிரி ரெட் லைட்டு, போலீஸ் சைரனு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். GTA 5ல் வரும்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம க்ளோசர் லுக்காக பாருங்கள். பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா LED லைட் தான், சின்ன சின்னதாக இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ மேக்னெட் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது கத்திரிக்கோலா. ஸோ ஓகே, இந்த ப்ராடக்டோட வெயிட்டை தாங்குற அளவுக்கு ஒர்த்து தான். ஸோ நல்ல ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மெத்தடில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே ஸ்க்ரூ ட்ரைப். இது எல்லா ட்ரைபாட்லேயும் சரி யூனிவர்சலாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. கேமரா மவுண்ட், நார்மல் ட்ரைபாடு எல்லாத்துக்குமே மாட்டிக்கலாம். அதை மாட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு மேலே மாட்டணும் அப்படின்னா ட்ரைபாட் கிளிப்லேயே பார்த்திங்கன்னா 3 விதமாக வரும். ஒன்று இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும், இல்லாட்டி இந்த போர்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த போர்ஷனை இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் உங்களோட ஃபோன் ட்ரைபாட் கிளிப்லேயே இருக்கும். ஸோ இந்த டைப்பை பார்த்திங்கன்னா மேலே இப்படி மாட்டிக்கலாம். நான் ஏன் இப்போ காட்ட முடியலன்னா, அது மேலே அந்த ஹோல்டர் மேலே தான் என்னோடய ஃபோன் மாட்டியிருக்கேன். ஸோ அதனால் காட்ட முடியல. ஸோ எல்லா விதத்துலேயும் நீங்கள் மாட்டிக்கலாம். பாருங்கள், 4 சைட்லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2000 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். ஓகே, இதில் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மோடு இதில் இருக்குது, அதாவது கலர் டோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு.
இப்போ நான் மாற்ற பார்த்திங்கன்னா கலர் டோன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். இப்போ ஆரஞ்சு கலரில் மாறுதா, அப்படியே ரெட்டாக மாறுமா, அப்படியே ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னொரு தடவை இந்த மோடை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியே 0 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டிம் ஆயிரும். பாருங்கள், ஆஃபே ஆயிடுச்சு. ஸோ திருப்பி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அப்படியே பேட்டரியோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சாரி, பிரைட்னஸோட பவர். ஓகே, திருப்பி அடுத்து மோட் பட்டனை சூஸ் பண்ணிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கா. இப்போ இந்த மாதிரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீனு, ப்ளூ, ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலரும் வரும். ஸோ ஒரு RGB லைட் எல்லா கலரும் பார்த்திங்கன்னா உங்களால் செட் பண்ணி க்ரியேட்டிவாக ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனாலே நான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ பேட்ரி பேக்கப் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இன்னும் அதை வந்து முழுசாக செக் பண்ணல. நேற்று நைட்டு இந்த மழை பெஞ்சதுனால கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இதைத்தான் ஒயிட் கலரில் வச்சுட்டு சூஸ் பண்ணேன். அப்போ ஒரு 1.5 மணி நேரம் கிட்டே இருந்துச்சு. அப்போயுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் குறையலை, இந்த ஒரு பாயிண்ட் தான் குறைஞ்சிச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் 3 பாயிண்ட் கிட்ட மிச்சம் இருக்குது. ஸோ 1.5 மணி நேரம் ஃபுல் பிரைட்னஸில் ஒயிட் லைட் இருந்துச்சு. ஸோ பேட்ரி பேக்கப் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் இந்த லைட்டு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே லிங்க் தரேன், பை பண்ணுங்கள். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக விலாக்லாம் எடுக்க போகிறேன்னா அப்போ இந்த ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்படி அழகாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு இப்படி பக்கத்தில் எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். வச்சா செம்மையாக இருக்கும். எங்கே வச்சு காட்டுறேன். இந்த ஒரு லைட்டிங் ஷேட் நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அது போக வேணும்னா வேறு கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் மெயினாக வாங்குறது நம்ம சேனலுக்கு தான், நம்ம சேனலுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஈட் வித் ஃபுட் சேனல், ஃபுட் பிளாக் சேனலில் அதுக்கு தான் முக்கால்வாசி தேவைப்படும். நம்ம சேனலுக்கு இந்த டியூப் லைட்டு ஜன்னலை திறந்து வச்சாலே போதும், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஸ்டூடியோக்கிட்டே ஓப்பன் பண்ண வேணால் சைடில் சின்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் எதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏதாவது ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ என்னோடய யூஸ்காண்டி வாங்கினேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அதுக்கு வீட்டில் எமர்ஜென்சி பல்புக்கு இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா ஹேண்டியாக தான் இருக்குது. பட் பேட்ரி பேக்கப் எப்படி வருது என்னன்றதை நான் பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 1 வீக் அப்புறம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.